இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. பேச்சுலரா இப்ப ரூம்ல யாராவது சமைச்சு சாப்பிடுறீங்களா? எல்லாம் கமாண்ட்ல சொல்லுங்க. இடையில வார்த்தை வச்சிருவேன். நீ பேசுப்பா, பாத்துக்கலாம். நிம்மதியாக பாடிய வீடியோ சேனல் ஆரம்பிச்சது போதும் தூங்கிட்டு இருக்கும்போது யூடியூப் கத்துறான். யூடியூப்ங்கிறாங்க மேடம். இன்னைக்கு நம்ம மீன் சமைக்க போறோம், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் உடஞ்சி அப்படியே குழம்புல மிதக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் அலசிட்டு இங்க வச்சாச்சு. 3 பாத்திரம் தான் இருக்கு, பாத்திரம் வாங்கி தர மாட்டான். எல்லாமே இங்க ஏன் உட்காந்த தண்ணியை போட கூடாது, தண்ணியை வச்சுட்டு போட்டுருந்தானா அடுத்த அரிசி உட்காந்துட்டு போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சொல்றா என்ன சொல்றாங்க. உட்கார உட்கார்ந்த வேலைக்கு வர இப்ப எந்திரிப்பா இப்படி பண்றீங்க. தண்ணி எங்க கொண்டு வரணும்? தண்ணி எங்க கொண்டு வர ஊத்தி சூட போட்டுருங்க தண்ணியை. கேசு பத்த கேட்டுருமா வெடிக்க வெடிக்க வச்சுனா நல்லா இருப்பேன். அதை பார்க்க எவ்வளவு தண்ணி ஊத்துறது? ஊத்து முக்காது ஊத்து. அவன் கில்லி மேதான் ஓ மண்ணே போதுமா? ஊத்து ஊத்து போதும். இதை அடுப்புல போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அரிசி அரைச்சிது. அப்பா இருப்பா, இது லூசா இருக்குடா. லூசா இருக்குடா. அது லூசா தான் இருக்குன்றது. நம்ம அம்மையில உள்ளதெல்லாம் லூசு தான். நைட்டு கேசையோனா கீழே ஆஃப் பண்ணாமலே இருந்துக்கிறா. என்ன பயமுறுத்தல? கேஸெல்லாம் துவைக்கிறோம் இன்னைக்கு. கேஸ் இல்ல ஸ்டவ். கேஸ் பார்த்தீங்கன்னா போயிட உள்ள ஐயோ படுத்துறாயா அவன். பாட்டியை விட மாட்டாயா. பேச்சுலர் லைஃப் லைக் பண்ணி சர்க்கரை பண்ணியா பேஜில தான் போவோம். இது கம்பர்ட் ஏதாவது டேஸ்ட் பார்த்தோம்னா லைட்டா மீன் வாடை இருந்துச்சுன்னா பிச்சு ஊத்திக்கலாம். வீட்டுல பெரிய காயம் சின்ன காயம். சின்ன வெங்காயம் சொன்னது நீடா. இது பக்கத்துல ஒரு லேடிஸ் நின்றுட்டு இருந்தாங்களா, இதை பார்த்துட்டு தம்பி இதெல்லாம் எதுக்கு தம்பி வாங்கிட்டு போறீங்க, என்ன குழம்புக்கு போறீங்க? மீன் குழம்புக்கா அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு எனக்கு மனசே விட்டுச்சு. நம்மளாளுக்கு தெரியாத குழம்பா இப்ப பாட்டுல என்னென்ன பவுடர் வாங்கிட்டு சொல்லிட்டானே. இதுக்கு வேற அந்த அக்கா சோள பவுடர் இருக்குது, எனக்கு காலையில கோல பவுடர் இருந்துருச்சு. எதுக்கு கோல பவுடர் கேட்டா அப்படின்னு. இது சப்பாத்தி மாவுடா, மைதா பரோட்டா மாவு. இது கான் பவுடர். அது எதுக்கு நான் மசாலா பிடிக்கிறது பாருங்க. இது இது என்னது மைதா மாவு. இது இதுக்கு ஏதோ ஒரு பவுடர் பேர் சொன்னீங்க. இதுவே போட்டு நீ ஒரு பேர் சொன்னீங்க, என்னது? கார்ன்ஃபிளவர். கார்ன்ஃபிளவர் எங்க காலையில காலிஃபிளவர் வந்துருச்சு. போதுமாடா? அடுத்து என்ன? தக்காளி. தக்காளி கட்டி அங்கே இருக்கும் அது. இதுதான் பேச்சுலர் லைஃப்ல சமைச்சு சாப்பிடக்கூடாது. எங்களை பத்தி விட்டு கல்யாணம் பார்த்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. பச்சை மிளகாய் கீழே அடக்கும். கீழே சின்ன சின்னமா அடக்கும் பாரு. இதெல்லாம் என்னத்த கலவரம் கலவுறது இல்ல. மீன் அலச விட்டுருக்கா அது போதுப்போ. அலசு போதும். ஆமா பச்சை மிளகாய் இல்லை இங்க நம்ம ஊர் பச்சை மிளகாய் இல்லை. அந்த பச்சை மிளகா செத்து போயிருவாங்க. உரப்பு இல்லை. நேற்று 10 ரூபா போட்டேன். ஒரு மயில போட்டு
அதெல்லாம் காத்துட்டு பண்ணுங்கடி. சரி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னா அடுத்த வீடியோல நாங்க இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிறோம். நீங்க அடுத்த டைம் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி போடுறது அப்படின்னு, என்னென்ன போடுறது அப்படின்னு. எங்களுக்கு தெரிஞ்சது வெங்காயம், தக்காளி, மண்டே போடுறா பேச்சு தாங்க முடியாது. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்து 1 லிட்டர் ஆயில் வாங்கியாச்சு. சரி, உனக்கே இதெல்லாம் கொஞ்சம் அவன் பேசியே தெரியல. வேணான்ட்டு தெரியுதுடா. பேச்சுலரா இப்ப ரூம்ல யாராவது சமைச்சு சாப்பிடுறீங்களா? எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன அநியாயம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சமைக்கிறது தூங்குறாங்க. காலையில 4 மணிக்கு மீன் வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. படுத்தது எத்தனை மணிக்குப்பா? படுத்தது 2 மணிக்கு. 2 மணி படுத்து 4 மணிக்கு எழுப்பினா எவன் தெரியுமா? இதெல்லாம் முடியாது. அந்த அக்கா 4 தக்காளி 2 தக்காளி மட்டும் போதும் அப்படின்னு 4 பேத்துக்கு. அது ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு போயிருக்குது. அது ஒரு அக்கா எங்க கடையில் உள்ளதானே, அது கிடக்குது. நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா சமைச்சோம்னா அது பொறுக்காது. டிஃப்ரெண்டா சமைக்கிறேன் இப்ப எங்களை கொல்ல போறாங்க. எடுக்காதப்பா, நான் இதை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேற லெவல் பண்ண போறோம். வாங்க வாயில என்னென்ன போடுறான். உங்க பேச்சுலர் லைஃப்ல உண்மையிலே சொல்றேன், நீங்க எங்கேயாவது டீம்மேட்டா இருப்பீங்க, பேச்சுலரா சமைச்சு சாப்பிட்டா என்னென்ன குடும்பம் நடக்குமோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீன் குழம்பு வைக்க தெரிஞ்சவங்க எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிருங்கப்பா. எல்லாமே ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறான் மீன் குழம்புக்கு. ஐயோ போடக்கூடாது. ஏய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாதுடா. சரி சரி ஓகே. என்னென்ன நடக்கும் பூண்டு போட வாழ மாட்டாங்களா? அப்புறம் அதான் பூண்டு போட்டேன். பூண்டு நறுக்கல பூண்டு போடல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சிருக்கான். மீன் இப்போ கூட வரலையா? ஆமா, மீன் பொரிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். நேரம் ஆகுது போட்டு விட்டுறாங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்க தக்காளி என்னமோ போட்டான். பாப்பா வாங்க. நீங்களை நம்பி சமைச்சு சாப்பிட்றது உயிருக்கு ஆபத்து தானா இருக்குது. ஏ ஐ பண்ணி சாப்பிட மாட்டா. தக்காளி சமையல் வாங்கிட்டு வந்தேன். அதான் நானும் கேட்டேன். சட்னி வந்து தக்காளி சட்னி வந்து தக்காளி சட்னி இங்க பாரு, அந்த காரம் இருக்க மாதிரி எல்லாரும் தூங்கிடுவாங்களே. சமைக்கும் போது அங்க அடுப்புல துணி பத்தி எரியணும். ரசப்பொடியை போட்டு விட, வர்றதை பாத்துக்குவோம். போட்டாலும் போட்டுருவாங்க. எல்லாம் இதுல சட்டியில கரைச்சி வச்சுதான் போட்டு பாத்துருக்கேன். இவங்க தான் அப்படியே அடுப்ப போறீங்க. சரி பாப்போம். இல்லன்னா திரும்ப காலையில கரைச்சி ஊத்துங்கிறாங்க. என்ன கரைச்சி தெரியல. கொடுமை. எடுத்துருவா என்ன பண்ணி மாஸ்டர் டப்பு நீ எப்ப மாஸ்டர் ஆகுது? மாஸ்டர்லாம் அது மேல எனக்கு எப்ப நினைக்கணுமா? எல்லாமே ரொம்ப 4 மணிக்கு போதும். இது போதுமாப்பா மாஸ்டர்? இது போதுமா மாஸ்டர்? போதும் ஓரளவு போட்டா போதும். எப்படி இருக்குது எப்பா வேணுமாப்பா உரைக்கின்றாது. கட்டையில போட்டு நை ஐயோ எல்லாம் அப்படி ஓடி ஃபீல் பண்ணி அப்படிலாம் ஆயில் எடுத்து அடிக்கிறதா இங்க அவரு இதுக்குதான் மாஸ்டர் இதுக்குதான் மாஸ்டர் வேணுங்கிறது. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றீங்களா? அடுத்து என்ன பண்றாங்க பார்க்கலாம். அந்த பொறுமை நம்மளே பார்க்கலாம். வாங்க. புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மீன் குழம்பு மாஸ்டர் சமைச்ச சாப்பாடு எல்லாமே உண்டு. அப்போ வாழ வருது அண்ணா நீ யாரு மசாலா போட்டா கேட்டா தண்ணி கூட ஐயோ மீன் குழம்பு ஏழை தண்ணியை ஃபுல்லா போடுறா தரையத்தோடா சாவடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல இனிமே பேச்சுலர் லைஃப்ல ரூம்ல என்ன நடக்குது சமைக்கிறது எல்லாத்தையுமே வரும். மறக்காம பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இன்னொரு மசாலா எல்லாம் கழினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. கொஞ்சம் அடிச்சு விடு. வெங்காய குழம்பு மாதிரிங்க புரியல. வெங்காய குழம்பு அது வெங்காய குழம்பு. மீன் போட்டா மீன் குழம்பு. இல்ல சிக்கன் அள்ளி போடு. எனக்கே பாரா தெரியுது பொம்பளைலாம் சமைக்கணுமா சமைக்கணுமாங்கல என்ன முதஞ்சு வீட்டுல எல்லாம் பாட்டு கரெக்டாக லைட்டா விட்டுங்க. எப்படி இருக்கு பாப்பா வாங்க. புளிக்குதுப்பா. புளிக்குதா? புளி புளி கரைச்சதே இங்கதானா இருக்கு. பாவிங்களா புளி கரைச்சி ஊத்தையில அதுவே புளிக்குதுண்டா. அப்ப குழம்பு எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்துக்குங்க. இன்னைக்கு மர்கையா தான் பரவாயில்ல அஜல் பண்ணிக்கிறோம் ஊரு புரிகிறவ இப்போ அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. அது புளி எதுக்கு ஊத்துனா அந்த இது மீன் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்கு ஊத்துறேன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா எவ்வளவு ஓட்டாலும் பத்த மாட்டேங்குது. ஐயோ அரை பாக்கெட் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஓட்டிட்டா. நான் என்ன சார் பண்றது. மீனே காஞ்சி வச்சுடா கருவாடு மொழி ஆயிட்டா சிம்ல குழம்பு வச்சு உள்ள குதிக்காம இருக்கேன். நீ அடுப்பே கரெக்ட் பண்ணதா இதுல எங்க இருந்து நீ சமைச்சு கிளிக்க மாட்டோம். ஏதோ சைலண்ட் ஒரு டிப் எடுத்துட்டாப்புல. அவ்வளவுதான் குழம்பு வச்சாச்சு. அடுத்து மீன் ஒரு வேலை முடிஞ்சாச்சு. இந்த சைடு சாப்பாடு ரெடி ஆச்சு. மீன் குழம்பு இங்க ரெடி ஆச்சு. அடுத்து மீன் வறுத்துட்டு சாப்பிடுறதா. மீன் அங்க பொறிஞ்சிட்டு இருக்குது. குழம்பு வச்சாச்சு. இப்ப அடுத்து இப்ப மீன் வரவனுக்கு வந்தாச்சு. முஞ்சே ஆட மாட்டான். இதெல்லாம் வறுத்த மீனா? இல்ல வறுக்காத மீன் வறுக்க வேண்டியதா. பாடம் வருது எப்படி இருக்கு பார்ப்போம். பொறுத்த படா பொறிக்க பொறிய எவ்வளோ ஆயில் ஊற்றுங்க? அப்படியே ஊற்றிட்டீங்க. அரை லிட்டர் இல்ல வாங்க. ஒரு லிட்டர் வாங்கினது 20 ரூபா ஆயிடுச்சு. 110 ரூபாய். நம்மள 95 ரூபாய் ஒரு லிட்டரு. நம்மளுமே 100 ரூபா 95 ரூபா ஒரு லிட்டரு. அதுக்கு என்ன பண்ணி சொல்ற? அந்த கையெழுத்து மாதிரி புரியுதானே? உள்ள கையே மசாலா கூட கையை விட்டு உள்ள விட்டு பாடுறா. அதுலயே நீங்க போ. அவதான பேசுது. நீ மூணே மட்டுமா? நீ வேண்டாம். நீங்க போய் ஏய் இதை ஒன்றும் பண்ணியா மசாலா வேலை உங்களுக்கு போட்டு நான் போட்டு சரி நீ வேண்டது ஏனாவதா திருப்பி போடு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். உள்ள வெளில நிற்குது. ஆமா போட்டு ரொம்ப நேரம் கட்டையில வந்து காலையில இருந்து சோறு வடிச்சு மீன் குழம்பு எல்லாம் அப்படியே நீங்க பண்ண மாதிரி எப்படி சொல்றீங்க? ஐயா மாஸ்டர் நீங்க தான் சமையல் மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆமாப்பா ஆமா. அண்ணா நீ அண்ணா அப்படிதான் 6 மாசம் 6 மாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். வளர மாசம்